ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து இந்த ஓரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டுன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம். ஓகே, சரி, அதை சார்ந்த ஓரை அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம், அதை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்னென்ன கற்றுத்தரீங்க அப்படிங்கிறது கொஞ்சம். ஹோரை சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால கணிதம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? ஒருவருடைய ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து அவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன நேரங்களில் அந்த தொழில் பண்ணால் அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அந்த ஹோரை சாஸ்திரம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழர்கள் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துகிறத வந்து நம்ம சுவடிகளில் பார்த்துருக்குறோம். எங்களுடைய குரு பரம்பரையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோழர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள்லேருந்து வழி வழியாக செவி வழியாக கடத்தப்பட்ட பல விஷயங்களை கோர்த்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோரை சாஸ்திரம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஹோரை சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா ஒருவருடைய வாழ்க்கையில எந்த நேரம் நல்ல நேரம், ஓகே, இந்த நேரம் வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்மா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்போ முடியும் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு கரெக்டு தானே? ஸோ இதன் அடிப்படையில நீங்க செய்யக்கூடிய என்ன ஒரு தொழில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க செய்யும் பொழுது அதற்கான முடிவான நேரமும் அப்பவே குறிக்கப்படுது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஹோரை சாஸ்திரம் அப்படிங்கிறது செயல்படுது. ஒருவருடைய ஜாதக அடிப்படையில் அவங்களுக்கான சிறந்த ஹோரை எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிறந்த ஹோரையில அவங்க செய்யக்கூடிய ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அது முடிவடையும் பொழுது ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. உதாரணத்துக்கு ஒருத்தட்ட லோன் விஷயமா போறீங்க, அந்த லோன் விஷயமா போகும் பொழுது நம்ம ஒரு ஹோரையை பயன்படுத்துகிறோம். அந்த ஹோரையை பயன்படுத்தும் பொழுது அந்த ஹோரையில் நம்ம போய் அந்த விஷயத்தை நம்ம இனிஷியேட் பண்ணும் பொழுது அந்த லோனானது எளிமையாக கிடைக்கும். இப்போ பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய ஹோரைக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஹோரைக்கும் பல வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கு. பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய ஹோரைகள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரு ஹோரை, புதன் ஹோரை, சுக்கிர ஹோரை, அடுத்து சந்திர ஹோரை, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபஹோரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஹோரைகள்லாம் அசுப ஹோரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு அவங்களுடைய வாழ்வையில, ஓகேவா, அவங்களோட வாழ்க்கையில அந்த ஹோரைகள் பயன்படுத்தும் பொழுது அந்த ஹோரைகள் 100% வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ பொதுத்தளத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் ஹோரை, சந்திர ஹோரை, இதெல்லாம் சுபஹோரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல மற்ற ஹோரைகள் அசுப ஹோரைகள் அப்படிங்கிறது பொதுத்தளத்துல இருக்குது. ஆனா ஒருவருடைய ஜாதக அடிப்படையில உதாரணத்திற்கு ஒரு மிதுன லக்னக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு ஹோரையை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஓகே, ஸோ இதே மாதிரி துலா லக்னக்காரங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு ஹோரைகளை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது பிரதானமா கிடைக்கிறது இல்லை. இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்னக்காரர்களும் சரி, துலா லக்னக்காரர்களும் சரி, சுக்கிரஹோரை அல்லது சனிஹோரையை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்ச ரூபா வந்து ப்ராப்பர்ட்டி வந்து வேற ஒருத்தருடைய பேரில் போகிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் இவங்களுக்கு தான் வர வேண்டிய சொத்து, பட் ஒரு 80 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தவங்களுக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது. ஸோ அவங்க வந்து நம்மளோட ஹோரை கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அட்டன் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி டைம் நம்ம குறித்து கொடுத்துருந்தோம், அவங்களுக்கான டைம் அப்படிங்கிறது எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அதை பயன்படுத்தி கரெக்டாக அந்த நேரத்தில் போய் அவங்க வந்து அவங்களோட எகென்ஸ்டாக பேசக்கூடியவங்க கிட்ட போய், சார் இந்த மாதிரி நம்ம வந்து மியூச்சுவலாக போய்க்கலாம், எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருங்க, கேஸ் நடந்தாலும் அது என்னுடைய பேரில் தான் வரும், ஸோ பட் நீங்கள் எனக்கு இதை பயன்படுத்தி எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக பேசி அந்த 80 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியை இவங்களோட பேர்லேயே மாற்றி எழுதிட்டாங்க. இப்போ கேஸாக போயிருந்தது அப்படின்னா ஒரு கேஸ் நம்ம நடந்ததுன்னா ஒரு சிவில் கேஸ் அப்படிங்கிறது குறைஞ்சது வந்து ஒரு 20 to 25 வருஷம் நடந்திருக்கும். ஸோ அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கோம், எவ்வளோ பண விரயம் ஏற்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நியாயமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா இந்த ஹோரை சாஸ்திரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது பர்ஃபெக்டாக கிடைக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரியத்தில் ஒரு மிக முக்கியமாக ஒரு 2-3 விஷயங்கள் பயன்படுத்துவாங்க. அதில் ஹோரை சாஸ்திரமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய ஹோரை சாஸ்திரம் வந்து ரொம்ப அக்யூரசி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் அதை விடுத்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஓகே,
வேறு ஏதாவது கேள்விகள்? ஐயோ இது 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 வகுப்பில் உங்கள் வகுப்பில் சொல்லித் தரீங்களாங்க அது? நம்ம வந்து ஹோரை சாஸ்திரம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை, உயர்நிலை, முதுநிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக கிளாஸ் எடுத்திருக்கிறோம். இளநிலை ஹோரை சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதக அடிப்படையில் அவங்களுக்கு சிறந்த ஹோரை எது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். அது என்ன சிறந்த ஹோரை அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹோரைகளும் சிறந்த ஹோரை கிடையாது. ஸோ உங்கள் ஜாதகத்திற்கான சிறந்த ஹோரை எது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும். அடுத்து நீங்கள் பிறந்த நேரத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 4 ஹோரைகளும் குறைந்தபட்சமாக 3 ஹோரைகளும் இருக்கும். ஓகேவா? ஸோ 4 ஹோரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சூரிய ஹோரை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை 4 ஹோரைகள் இருக்கும். இந்த 4 ஹோரைகளில் எந்த ஹோரை உங்களுக்கான ஹோரை, முதல் ஹோரையா, 2வது ஹோரையா, 3வது ஹோரையா, அது எந்த அளவுக்கு 100% உங்களுக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளை எது வழங்கும் அப்படிங்கிறத இளநிலை ஹோரை சாஸ்திர வகுப்புல சொல்லிக் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ உயர்நிலையில் இதுக்கு அடுத்த லெவலில் உள்ள விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதற்கான ஒரு எந்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த எந்திரங்கள் நம்ம வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹோரைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக நமக்கு வந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும். அடுத்து முதுநிலை ஹோரையில் நமக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத குறித்து கொடுத்துரும். ஸோ அது வந்து 2 வருடங்களுக்கு அல்லது 1 வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த நேரம் வரும். ஸோ அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன விஷயத்த மேற்கொண்டீங்கனாலும் சரி, என்ன விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அதில் 100% வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஹோரை சாஸ்திரத்தில் இருக்குது. பொதுத்தளத்தில் இல்லாத பல விஷயங்கள் நம்ம இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோம். ஐயா இது எதுவும் நிரூபிக்கப்பட்டிருக்கா? நீங்கள் இதை பயன்படுத்துறீங்க, இதில் பலனடைஞ்சிருங்க, எந்த அளவுக்கு இது வந்து அக்யூரசி வந்துருக்குங்க? அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பயன்படுத்தி அவங்களோட ப்ராப்பர்ட்டி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்ததுங்க? என்னோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்கள் அப்படிங்கிறது இது அடிப்படையாக வைத்து தான். நம்ம முத கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சனிக்கிழமை சனி ஹோரையில் தான் கிளாஸ் போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் நீங்கள் என்ன சனிக்கிழமையில சனி ஹோரையில் கிளாஸ் போட்டிருக்கிறீங்க, இது வந்து நல்லா இருக்குமா, வளருமா அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ 1 வருஷமாக நம்ம வந்து வளர்த்து எடுத்துருக்குறோம். புரியுதுங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் நம்ம எல்லாமே ஹோரை அடிப்படையாக வைத்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அதில் முக்கியமானது இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ பொருளாதார ரீதியாகவும் இப்போ யார்கிட்ட ஒருத்தர் பணம் கேட்க போகிறேன் அப்படின்னா அந்த ஹோரை அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது இல்லாமல் அதெல்லாம் இளநிலையில் தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். உயர்நிலை முதுநிலையிலலாம் வரும்பொழுது இந்த ஹோரைகள் எல்லாமே நமக்கு வந்து இணக்கமாக செயல்படுவதற்கான விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். எல்லா ஹோரைகளும் நமக்கு இணக்கமாக செயல்படுவதற்கு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எல்லா ஹோரைகளும் நன்மை செய்யும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி. நன்றிங்க. நன்றி. வாழ்க்கை.